இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. தொலைந்தவனுக்கே தேடுதலின் அருமை தெரியும், இழந்தவனுக்கே பிரிவின் அருமை தெரியும், எதிர்பார்ப்பவனுக்கே அன்பின் ஆழம் புரியும். அடுத்தவன் தவறாக நினைப்பானே என்று நாம் வாழ முடியாது. நம்மை தவறாக நினைக்க அவர்கள் யார்? நான் அறவழியில் தானே செல்கிறேன் என்ற ஆராய்ச்சியின் முடிவில் நாம் திடம் கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பிடித்தாற்போல் வாழ்வோம். சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனை என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. மனதிலிருந்து எண்ணமும், எண்ணத்திலிருந்து செயலும், செயலிலிருந்து வாழ்க்கையும் தொடங்குகிறது. அந்த மனம் எப்பொழுதும் வாடாவிடாமல் புத்துணர்ச்சியோடு நாம் வைத்திருந்தால் அன்றாட சந்தோஷங்கள் யாவும் நம்மிடம் நிலைத்திருக்கும். விடிந்த பொழுதில் முடிந்த கதையாய் துன்பங்கள் ஓடட்டும், இன்பங்கள் உங்களுக்கு கூடட்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை. மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் பதில். மற்றவரின் கருத்துக்களை ஈர்த்து கொள்ள வேண்டிய இடங்களில் அவமதிப்பதும் கூட குற்றமே. எல்லா கருத்துக்களும் அப்படியே ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை வாழாமல் விடுவதும் அபத்தமே. ஆகையினால் தன்னைத்தான் கண்டறிந்து உங்களின் ஆய்வின் முடிவின்படி அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.